இந்த கயவனுடைய வழக்கில் 4 நாள் கேப்பு கொடுத்து டைம் கொடுத்து 2ஆம் தேதி தீர்ப்பு வர வேண்டிய அவசியம் என்ன? செனட் கமிட்டியில் மெம்பராக இருந்தது யார்? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி அந்த செனட் மெம்பராக இருக்கிறாங்க. அப்போ அது இருக்கிற சமயத்தில் தான் இந்த அம்மாங்கெல்லாம் வராங்க. நம்மளுடைய கணக்கு ஏன்னா எல்லாட்டையோட சீக்கிரம் போக முடியாது. அதுக்கப்புறமாக தான் அவர் துணை முதலமைச்சராக அதை ரிசைன் பண்ணுறாரு. அப்போ அவர் விசாரிக்கப்பட்டாரா? முதலமைச்சர் என்ன சொல்கிறது? சட்டமன்றத்தில் பெண்களுக்கான குற்றங்களை செய்வதற்கு மரண தண்டனை கொடுப்பதில் ஆயுள் கால தண்டனை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து திருத்தம் செய்யப்படும். திருத்தம் தேவையில்லை. அம்மா வயசானவங்க இருக்காங்க, அப்பா கிடையாது, மனைவி இருக்காங்க, குழந்தை, கடன் இருக்குது, தொழில் இருக்குது. இதுதான் தொழிலா? வங்கி கணக்கில் முடக்கத்தை அகற்ற வேண்டும். முக்கியமாக அதுக்கு நீங்கள் ஒரு குற்றவாளி வங்கி கணக்கு அகற்றணும்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? பாலியல் தொந்தரவு வழக்கில் பல பெண்களுக்கும் இந்த கிழவன் செஞ்சிருக்காங்கிறது ஆதாரம் இருக்கிறதா அந்த விசாரணையும் போதே வெளிக்கொண்டு வரப்பட்டது. அந்த பெண்கள்லாம் விசாரிச்சாங்களா? 78 பேர் யார்? இந்த வழக்கு நடந்ததை பற்றி எந்த ஊடகங்களோ ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இல்லை இன்றைக்கி இத்தனை பேர் போகிறாங்க வராங்கன்னு ஒரு விஷுவல் கூட வரல. ஏன் அதை வெளிப்படுத்த? மற்ற விஷயங்கள்லாம் இப்போ பொள்ளாச்சி வழக்குகள், அதுக்கப்புறம் கொடநாடு வழக்கு, பூங்குன்றனான விசாரணை சம்மன் கொடுத்துருக்காங்க, உடனே ப்ரெஸ் போகிறாங்க, எடுக்கிறாங்க விஷயவில். ஏன் இதுக்கு தெரிவிக்கலை? இந்த காமன்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுற திமுக அரசுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி மாறு தட்டுறீங்க? இந்த மற்ற பெண்களுக்கு இந்த நிவாரணம் கொடுக்கல. இன்றைக்கி இந்த தீர்ப்புரை வந்த உடனே தமிழக முதலமைச்சர் வாய் திறந்தாரா? பெண்கள் துன்புறுத்தப்பட்டு ஒரு அவமானப்பட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் வர வழக்குகள் கூட அரசியல் தேவையா? கன்விக்டட் ஆகும்போது எப்படி தள்ளி நடக்கிறாங்க பாரு. அவர் கிட்டேயே தொடராது. அவர் இங்கே தப்பிச்சு போகிறதுக்கார முகாந்திரம் உண்டு, ஓடி போகிறதுக்கு. ஏன் அப்போ நெருங்கி இல்லாமல் தள்ளி ஒரு மரியாதை கொடுத்து நடக்கிறாங்க? இந்த அளவுக்கு காவல்துறை இறங்கி செய்ய வேண்டிய வேலை என்ன, அவசியம் என்ன? இப்போ அதே பொள்ளாச்சி வழக்கில் என்ன சொல்கிறாங்க? இவங்க மேல்முறையீடு போனால் தமிழக அரசு மேல்முறையீடு போய் அவங்களுக்கு மரண தண்டனை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் மட்டும் ஏன் அவங்க சொல்லலை? அப்போ திமுக நிர்வாகிங்கிறத ஒத்துக்கிறாரா முதலமைச்சர்? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திருமதி நளினி ஸ்ரீ அவர்கள். வணக்கம். வணக்கம் அஞ்சு மேடம். அண்ணா யூனிவர்சிட்டியில் குற்றவாளியாக ஞானசேகரன் அவர்கள் இது தண்டிக்கப்பட்டிருக்காரு. தண்டனை ஜூன் 2 வந்தாலும் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஸ்டாலின் அரசு 5.5 மாதத்தில் இவ்வளவு வெகுவாக இந்த ஒரு முடிவு வந்ததற்கு காரணம் தமிழக காவல்துறை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இளைய பாரத நேயர்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் முக்கியமாக தெரிவிக்க வேண்டியது, எது எடுத்தாலும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டும் ஸ்டாலினை வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு மூத்த பெண் வழக்காங்க. ஏன்னா இது சட்ட ரீதியாக நடந்து கொண்ட விஷயம். காவல்துறை இது சரியாக செய்யவில்லை என்பது என்னை போன்ற பெண் வழக்கறிஞர் பெரும்பாலானுடைய கருத்து. ஏன்னா இந்த வழக்கு ஆரம்பம் முதலேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணியிருப்பீங்க. ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாங்க என்ன நடக்குது. அதாவது ஒரு பெண் தான் துன்புறுத்தப்படுகிறாள், தன் ஒரு நண்பருடன் பேசி கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல போய் அந்த நண்பரை விரட்டி விட்டுட்டு இந்த கயவன் அந்த வேலையில் இறங்குறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கே மனம் வலிக்குது. அதை தாண்டி அந்த பெண் ரொம்பவும் வருத்தப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்காகி, முக்கியமாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் இந்த குற்றவியல் சட்டத்தை மாற்றியே தீர வேண்டும். ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டமானது வேறு அவங்களுடைய அங்கீகாரத்தை, ஆங்கிலேயர்களுடைய ராணியினுடைய அங்கீகாரமும் அவங்க வியாபார ரீதியில்தான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பிரிவுகளை கொண்டு அது ஒரு ராணிக்கு எதிராகவோ ஆங்கிலேயருக்கு எதிராகவோ சொன்னால் உடனே தண்டனை கொடுக்குற மாதிரி ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அதாவது பாரதம் வாழுன்னு சொன்னால் செடிஷன், தேச துரோக செயல், அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தது. அது ரொம்ப நாளாகவே இதை மாற்றப்பட வேண்டுங்கிறதுல பாரதிய ஜனதாங்கிற கட்சி அவங்க கட்சியாக இருக்கும்போது நினச்சாங்க. அதை குறித்து நம்மளுடைய நாகரிகம், இப்போ இருக்கிற மனநிலை மற்றும் பாதிக்கப்பட்ட இந்த வழக்கில் கொலை வழக்கு எந்த வழக்காக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் உடனே கிடைத்தாக வேண்டும். தாமதம் என்பது அதனுடைய பலன் இல்லாமல் போயிடுதுங்கிறது டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிறதுனால இதை மாற்றணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதுக்கோசரம் ஆட்சிக்கு வந்த 2014 இதை பற்றி ஒரு லா கமிஷன் ரிப்போர்ட்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனுடைய விளைவு தான்
போன வருடம் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வந்தது. நடைமுறைக்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது திமுகவும் யூபி. அப்படி இருக்கிறச்சே காவல்துறை அந்த புதிய நடைமுறை சட்டத்தை தான் கால அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா பழைய குற்றவியல் சட்டங்களில் ஒரு எஃப்ஐஆரை கூட போடாமல் கடப்பட போச்சு, சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற புதிய குற்றவியல் சட்டத்தில் ஒரு புகார் வந்து புகாரே கொடுக்க முடியும். ஆன்லைனில் நீங்கள் ஏதோ ஒரு மூலையிலேருந்து புகார் கொடுக்க முடியும், எஃப்ஐஆரோ பண்ண முடியும். அந்த அளவுக்கு மாற்றம் கொண்டிருந்தாங்க. ஒரு பெண் வந்து தன் துன்புறுத்தப்பட இப்போ ரோட்டில் போகிறீங்க, இருட்டில் ஏதோ நடக்குது, உடனே நீங்கள் ஃபோனில் தட்டி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். அது ஃபைல் பண்ண ஒரு 24 மணி நேரத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டு அந்த கைவர்களை கூட்டி வந்து அவர்களுக்கு என்ன உங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்ட காப்பி கொடுக்கப்பட வேண்டும். அது தர அந்த கைவனை கூட்டிகிட்டு வந்தாலும் அதுலேயும் நேர்மை இருக்கணும்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ தகவல் கொடுக்கப்படுகிறது, அவரை விசாரணை கூட்டி வந்திருக்கோன்ட்டு. அது தர நோட்டீஸ் போர்ட்லேயும் ஒட்டுறாங்க. இந்த அளவுக்கு நேர்மை நாணயமாக இந்த குற்றவியல் சட்டத்தை மாற்றி இதில் வந்து பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது சிறு சிறு குற்றங்கள் புரிஞ்ச அந்த மாதிரி வழக்குகள் 7 வருஷத்துக்குள்ளே இருக்கிற வழக்கு, தண்டனை இருக்கிற வழக்குகள்லாம் 60 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டாகணும். அதே மாதிரி 90 நாளுக்குள்ளே இந்த மாதிரி பெயில் கிடைக்காத கொடிய குற்றங்கள் 302 கொலை, பாலியல் வழக்கு. பாலியல் வழக்கில் தான் முக்கியமாக ரொம்பவே கவனம் செலுத்திருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தனி சாப்டராகவே வந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேணுங்கிறதுல உறுதியாக செஞ்சுருக்காங்க. பல மாற்றங்கள் வந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்தா வந்து ஸ்பீடி ஜஸ்டிஸ், ஸ்பீடி ட்ரையல் வந்திருக்கு. அதாவது 90 நாட்களுக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் தீர்ப்பாணையை கொடுத்தாக வேண்டும், தீர்ப்புரை வந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு சட்டத்திலேயே. இது புதிய குற்றவியல் சட்டத்தில் வந்து இதில் காவல்துறை ஒன்றுமே செய்கிறது தமிழக அரசு ஒன்று. அவங்க அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. அதை மறந்துட்டு மக்களை ஏமாற்றுவதற்கோசரம் இந்த கைவனுடைய செயல் நடந்ததுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தொடரில் இவர் வந்து முதலமைச்சர் என்ன சொல்கிறார், சட்டமன்றத்தில் பெண்களுக்கான குற்றங்களை செய்வதற்கு மரண தண்டனை கொடுப்பதில் ஆயுள் கால தண்டனை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து திருத்தம் செய்யப்படும். திருத்தம் தேவையில்லை. அந்த செக்ஷன் 64 64 குற்றவியல் சட்டத்திலேயே, புதிய குற்றவியல் சட்டத்தில் நயா சங்கீதா, அவங்க ஹிந்தியில் சொல்ல உங்களுக்கு பிடிக்காது, நயா சங்கீதாவில் என்ன போட்ட செக்ஷன் 64 இஸ் வெரி கிளியர், ரொம்ப கிளியராக இருக்குது. எப்படின்னா இந்த குற்றவியல் புரிஞ்சால் இந்த பாலியல் தொந்தரவு பெண்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கான குற்றங்களுக்கு 10 வருடம், அதையும் தாண்டி குற்றத்தில் புரிந்த தன்மை எப்படியெல்லாம் போயிருக்கு, எத்தனை பேர்லாம் இருக்காங்க, அப்படியெல்லாம் இருந்தானாக்கா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட். லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் 14 வருஷம் கிடையாது. அந்த கயவாளி எத்தனை நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கானோ அது வரைக்கும் அவன் ஜெயிலே இருக்கணும். அப்படிதான் சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இதனுடைய விளைவினால தான் இன்னைக்கு இவ்வளவு பேர். இதுலயும் சில விஷயங்கள்லாம் வரும். எப்படி டவுட், இப்போ இந்த பிஎன்எஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஸ்பீடி ஆக்ஷன் அப்படின்றது இல்லைன்றீங்க? கிடையாது. நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா, ஒரு புகாரை கொடுத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்க 10 தடவை நடக்கணும். எங்கேயோ ஒரு நடந்த குற்றத்தை கூட அந்த ஊரில் கொண்டு போய் தான் எஃப்ஐஆரை போடணும். நீங்கள் நமக்கு ஒரு தொந்தரவு நடந்துச்சு, ஒரு திருட்டு போயிடுச்சு, நான் ஊருக்கு வந்த போதுனாக்கா என்னுடைய பொருள் ஏதாவது பாதிக்கப்பட்ட எந்த இடத்துல குற்றம்னா அங்கே போய் போடணும். ஆனால் இப்போ அப்படி பண்ண அவசியமே இல்லை. இஎஃப்ஐஆர்னு வெறும் இந்த போலீஸோடைய இணையதளம் இருக்கு, அதில் டைப் பண்ணிங்களே இஎஃப்ஐஆர் கட்டாயம் உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வந்துடும். அது முன் சட்டத்தில் அவங்க எஃப்ஐஆரை போட மாட்டாங்க. எப்போதும் கூட்டணி எதிர்பார்ட்டியோட அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நிவாரணம் கிடைக்கல. ரொம்ப டிலே டிஸ்டஸாக இருந்தது. இப்போ கூட இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பழைய குற்றவியல் சட்டத்தில் தான் நடந்தது. அதுக்கு தான் எத்தனை வருஷம் ஆச்சு, 9 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எவ்வளவு மன உளைச்சல், வெளியில் போகிறது என்ன தாக்குதல் நடக்குமோ, சொசைட்டி நம்மளை பற்றி என்ன பேசுதோ, இந்த மாதிரி பலவேறு மன உளைச்சல்கள், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் பழகிறதுக்கு ஒரு சங்கடம், இந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து குறைக்கப்பட்டு இதை அறிந்து கொண்ட முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த குற்றவியல் சட்டம் வந்த உடனே மக்களுக்கு புரிதல் உண்டாக்குவதற்கு பல கூட்டங்கள் நடத்தப்பட்டது. பல கூட்டங்கள் நடத்தி பழக்கறிஞர்கள்லாம் வந்து மகாநாடெல்லாம் நடத்தினாங்க. அது வழியாக மக்களுக்கு இளையதளங்கள்லாம் தமிழ் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் போட்டு, மாநில மொழிகளில் போட்டு, இங்கிலீஷ்லையும் போட்டு புரிதலை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க. நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தீங்க இல்லையா இந்த வழக்கு தொடர்பாக? ஆமாம், எடுத்திருக்கேன். அது சொல்கிறாங்க. இது முக்கியமாக இந்த பெண் வந்து பாராட்டக்கூடியது. ஏன் தெரியுமா, இந்த புதிய குற்றவியல் சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு ஸ்பீடி ட்ரையல் கிடைச்சிடும், நமக்கு மன உளைச்சல் இருக்காது, உடனே கையெடுத்து ஆடுவோம் போவோம்னு சொல்லி தைரியமாக முன் வந்தது காரணமே மாண்புமிகு பாரத பிரதமரும் அமித்ஷா அவர்களும் இது குற்றவியல் சட்டத்தில் கால அளவு குறைச்சது. மன உளைச்சல் குறைக்கும். இப்போ நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, இதில் என்ன நடவடிக்கை நான் தான் எடுத்தேன். இதில் முக்கியமான நடவடிக்கை என்ன எடுத்தேன்னாக்க, இது கேள்விப்பட்டோடனே இந்த கயவன் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அடையாறில் தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடை ஆக்கிரமிச்சு
சார் 1 வருஷமா நாங்கள் கார்லாம் பறிச்ச ஒரே கூட்டமாக இருக்கும். ஆனால் நல்ல ஹைலி குவாலிஃபைடு பெரிய பணக்கார பசங்கள்லாம் டீசெண்டாக இருக்கிற உமன் அம்மாங்கெல்லாம் காரில் வந்து இறங்கி அவர் கொடுக்குற பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க. நாங்களே வியந்தது உண்டு, என்ன பெரிய இடத்துக்கு போகிறாங்க இந்த ரோடு பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்களே, அப்படி என்ன அது டேஸ்ட்டாக இருக்கும், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் ஆன 1/2 மணி நேரத்துக்கு தான் தெரிஞ்சது இந்த கைவனுடைய வண்டி தான் அதுன்னு. இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம், அதில் ட்ரக்கு கலந்து விற்கிறனால தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்க கூட்டம்லாம் இங்கே வந்திருக்குன்னு என்னுடைய கலப்பு. அதுக்கப்புறம் உடனே மாநகராட்சிக்கு தெரிவித்து அப்புறம் போலீஸ்க்கு போய் 1/2 மணி நேரத்தில் இந்த வண்டியை எடுத்தோம். அந்த வண்டியை எடுத்துட்டு அதுமாதிரி அந்த வண்டி நிற்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இதுதான் இன்றைக்கி என்ன குறிப்பிட்ட அந்த கைவன் தனக்கு தண்டனை குறைச்சி கொடுக்குறது தொழில் போயிடும். இதுதான் தொழிலா? இன்னொன்று தொழில் திருட்டு தொழில். 20 கேஸுக்கு மேலே திருட்டு கேஸுகள் பெண்டிங் இருக்குது. திருட்டு தொழில் இது ஒரு பெரிய இந்த வியாபாரம் பண்ணுறாரு அவர். இதை குறிப்பிட்ட இப்போ இதுக்கு சொல்ல வந்தோம். அந்த வண்டியை எடுத்து அவருக்கு அந்த இடத்த சீல் பண்ணி கண்டிஷனாக இனிமேல் யாரையுமே அந்த நடைபாதையெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத கொண்டு வந்தோம். இது குறித்து என்னை வந்து வீட்டு காவலை வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சது திமுக. அதையும் நாங்கள் தகர்த்தரணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பயப்படலை. ஏதாவது திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய இது நடந்த நிகழ்வு என்னை மட்டும்தான் வீட்டு காவலை வச்சுருக்காங்க. அதே எனக்கு இப்போ தெரியாது, அப்புறம் விசாரிச்சப்போ தான் தெரிய வந்தது. அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுற ஆள் இல்லை. அதுக்கு தாண்டி உமன் கமிஷன், நேஷனல் உமன் கமிஷன் நான் தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் இங்கே வரணும், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி. இதையும் தாண்டி முதல்ல இந்த விஷயத்தை பிரபலமாக கொண்டு போனதே முன்னாள் மாநில தலைவர், பாஜக மாநில தலைவரும் மூத்த தலைவருமாகிய இப்பெல்லாம் மக்கள் தலைவர் கூப்பிட்றாங்க திரு அண்ணாமலை அவர்கள். அவர் தான் இது வந்து அப்படியே இவங்க வந்து பார்ட்டியில் அனுதாபின்னு சொல்கிறதுனால அப்படியே மூடி மறைக்க பார்த்தாங்க. அப்போ தான் அவர் வந்து குரல் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம், இது ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட கால் ரெக்கார்டர்லாம் இருக்குது, இவங்க தப்பிக்க முடியாது, திமுக ஆதரவு கொடுத்து புதைக்க பார்க்குது இந்த கேசன். உடனே தான் பயந்து ஆக்ஷன் முதல்ல கூப்பிட்டு வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. ஆமாம் வீட்டுக்கு அமைச்சிட்டாங்களே, 2 நாள் கழிச்சு திருப்பி கூட்டு தான் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவு இவர் கொடுத்த ஒரு ஸ்டிஃப் ஃபைட்டு. அதனுடைய காரணம் போலீஸால் ஒன்றும் தாண்டி வர முடியல. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஐபிஎஸ், அவர் இனோஸ் வாட் இஸ் நாட்னு அது திறந்து என்கிட்ட கால் ரெக்கார்டரில் எடுத்து போடவா யார் எடுத்து தொடர்பில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பெண் குறிப்பிட்ட போது விசாரணையில் இன்னொருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசி தான் சொன்னார். அதை தான் யார் அந்த சார்னு எடுத்தாங்க. யார் அந்த சாரு இந்த குற்றவாளியாவே காட்டலை இன்னி வரைக்கும் இந்த வழக்கு. ஆமா, இவருக்கு தண்டனை ஜூன் 2 கொடுக்குது. இந்த 3 கேள்விகள் இருக்கு இதுல. யார் அந்த சார் அப்படின்றதும் தெரியல அப்படின்ற ஒரு விஷயம். இதே மாதிரி இந்த ஒரு பெண் மட்டும் இல்ல, இந்த ஞானசேகரன் அப்படின்றவங்க வந்து வேற பெண்களுடைய வாழ்க்கையிலையும் விளையாடி இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் அது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பெண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து வெளியில வந்தது இல்லையா, சோ அதை யார் லீக் பண்ணாங்க அப்படின்றது டெக்னிக்கல் எரர் அப்படின்னே சொல்லி முடிச்சுட்டாங்க. சோ அதோட பத்தின ஒரு விஷயம் வெளிவரல. இப்ப நீங்க இப்ப கேள்வி கேட்டீங்க சகோதரி, டெக்னிக்கல் எரர்னு அவங்க என்ன தப்பிக்கிறாங்க. இப்போ வந்து புதிய குற்றவியல் சட்டம் மாறிச்சு, அதில் அப்லோடிங்கில் தகராறு வந்தது. அதில் வந்து நிக்கு டெல்லியில் இருக்க கம்ப்யூட்டர் சர்வீசஸ், நேஷனல் இது எலக்ட்ரானிக் சர்வீஸில் சென்டரில் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நாங்கள் உடனே ஹைட் பண்ணோம், அவங்க மாற்றி பண்ணுறச்சே வந்துருச்சுன்னு சொல்லி எஸ்கேப் பார்த்தாங்க. நான் இப்போ நான் சொல்கிறேன், எஸ்கேப் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து பண்ணுறீங்கனாக்கி என் பொதுவில் எங்களுக்கு நாலேஜே இருக்காது, தப்பு நடந்தால் கூட ஒரு நிமிஷம். ஆனால் நீங்கள் ஏற்ற போகிறீங்க, ஒரு அப்லோட் பண்ண போகிறீங்க, தெரிஞ்சவங்க தான் 4 பேர் டக்குன்னு டவுன்லோட் பண்ணாங்க. அது அந்த அப்லோட் பண்ணது யார்? அப்லோட் பண்ணது கோட்டூர்புரம் காவல்துறை ரைட்டர். அப்போ அந்த குற்றப்பணி செஞ்சதுக்கான பிரிவோடு செக்ஷன் 71 இருக்குது. அவர்களுக்கு 2 வருஷம் பனிஷ்மெண்ட் உண்டு அந்த எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணதுக்கு பாலியல் குற்றங்கள்ல. இப்போ அவரே இதில் பார்ட்டியை காட்டல. இதுதான் சில சந்தேகங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். வரவேற்கிறோம், தீர்ப்புரை வரவேற்கிறோம், கால அளவில் வந்திருக்குங்கிறது மார்த்தட்டங்கிறது மத்திய அரசனுடைய விளைவிலாக. ஆனால் இந்த சந்தேகங்கள்லாம் இதில் வந்து நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போலீஸ் டீம் அது அவங்கள உள்ளே கொண்டு வரல. 2வது இந்த கோட்டூர்புரம் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை வந்து தாமதப்படுத்துறதுனால ஒரு சிறத்தன்மை. ஏன்னா சட்டமன்றத்தில் எங்கள் நிர்வாகி கிடையாது, அனுதாபின்னு சொல்கிறாரு. அது சொன்ன உடனே இவங்க புது ஒரு பில்லு போட்டு அப்போ வந்து எஸ்ஐடி டீம் வேணும்னு கேட்குறாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு 3 டிஎஸ்பி உமன் ஆஃபீஸர்ஸை போட்டு விசாரிக்கிறாங்க. அந்த தருணத்தை கூட அந்த உமன் ஆஃபீஸரில் ஒருத்தர் போய் உயர்நீதிமன்றத்தில் புகார் கொடுக்குறாங்க, நாங்கள் அச்சுறுத்தப்படுறோம், வீட்டுக்கு யாரும் நெருப்பு வைக்க வந்தாங்க, காவல்துறை எங்களோட கோஆப்ரேட் பண்ணுறதில்ல கோட்டூர்புரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது. இப்படி இருக்கிற சமயத்தில் யார் இதில் வந்து அப்லோட் பண்ணாங்க ஒரு தகராறு, அந்த மொபைலில் பார்த்த போது பல பெண்களுடைய சமாதானம் வந்திருக்காங்க. அந்தந்த பெண்கள் யார், அவங்கள கூட்டு விசாரிச்சாங்களா? இன்னைக்கு அந்த கயவனுக்கு வாதாடிய வழக்கறிஞர் சொல்கிறாரு, அவங்க தரப்புலேருந்து 78 பேர் விசாரித்தாங்க, நாங்கள் ஒரே ஒரு சாட்சியத்தை தான் உள்ள விட்டோம், அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கிறதுக்கு மறுத்து விட்டது நீதிமன்றம்னு.
இவர் முதல்ல இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி இருந்தால் இவர் வழக்காடுவாரா? என்னுடைய ஒரு வேண்டுகோள் வழக்கறிஞர்களா, இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு வர விஷயத்தெல்லாம் நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணவே கூடாது. இல்ல அரசு சார்பாக எங்களை நியமிச்சாங்க, அதனாலதான் நாங்க வழக்காடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. வழக்கு சார்பாக அந்த அப்பியர் ஆனதே எனக்கு திருமதி மேரி ஜெயந்திங்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். வழக்கு சார்பாக இருந்தாலும் நாங்கள் அப்பியர் ஆக முடியாதுன்னு சொன்னானாக்க அந்த கயவன் தானே நடத்தலாம் வழக்க, இல்லை அவன் லீகல் எய்ட் சர்வீஸை கேட்கலாம். நாங்கள் நடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இங்கே நான் ஒரு பெண், நான் நடத்த மாட்டேன், நீங்கள் வேணால் ஆண்கிட்ட ஒப்படைங்க சொல்லியிருக்கலாம். இல்லை, இந்த பெண்ணுக்கோ இவங்க சகோதரிக்கோ இவங்க நடந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க எப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தனக்கு இந்த நிலைமையில் நாங்கள் சொல்ல வர்றது, இந்த ஊழல் இந்த பாலியல் தொந்தரவு வழக்கில் பல பெண்களுக்கும் இந்த பையன் இந்த கிழவன் செஞ்சிருக்காங்கிறது ஆதாரம் இருக்கிறதா அந்த விசாரணையும் போதே வெளிக்கொண்டு வரப்பட்டது. அப்போ வெளிக்கொண்டு வரப்பட்டது அந்த பெண்கள்லாம் விசாரிச்சாங்களா? 78 பேர் யாரு? இது இன்னொரு முக்கியமான சமாச்சாரம். இந்த வழக்கு நடந்ததை பற்றி எந்த ஊடகங்களோ ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இல்லை, இன்னைக்கு இத்தனை பேர் வராங்கன்னு ஒரு விஷுவல் கூட வரல. நேற்றுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒன்று போடுறாங்க, நாளைய தீர்ப்பு சென்னை மகளிர் நீதிமன்றத்தில்னு. அப்போ ஏன் அதை வெளிப்படுத்த மற்ற விஷயங்கள்ல இப்போ பொள்ளாச்சி வழக்குகள், அதுக்கப்புறம் கொடநாடு வழக்கு, பூங்குன்றனார் விசாரணை சம்மன் கொடுத்துருக்காங்க, உடனே ப்ரெஸ் போகிறாங்க, எடுக்கிறாங்க விஷயவில். ஏன் இதுக்கு தெரிவிக்கல? அப்போ ஊடகங்களையும் ஏன் அரசு தான் அமைக்கிருக்கணும், இல்லை அரசு சார்ந்த இந்த கயவன் வழங்கணும். ஏன்னா இந்த கயவனுக்கு அந்த இதுல இருந்தால் சப்போர்ட்டு. இந்த காமன்வெல்லாம் சப்போர்ட் பண்ணுற திமுக அரசுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி மாறு தட்டுறீங்க? ஒரு இந்த மற்ற பெண்களுக்கு இந்த நிவாரணம் கொடுக்கல. பொள்ளாச்சி வழக்க என்ன பண்ணீங்க? நிவாரணம் 2 லட்சம் தான் குறைச்சி கொடுத்துருக்கோம், உடனே ஜாஸ்தி கொடுக்குறோம் அனௌன்ஸ் பண்ணீங்க. இன்னைக்கு இந்த தீர்ப்புரை வந்த உடனே தமிழக முதலமைச்சர் வாய் திறந்தாரா? அந்த பொள்ளாச்சி வழக்கும் உடனே ட்வீட் வந்துருச்சு, ரைட்டா? இப்போ இதுல கூட அரசியலா? பெண்கள் துன்புறுத்தப்பட்டு ஒரு அவமானப்பட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் வர வழக்குகள் கூட அரசியல் தேவையா? நாங்கள் கேட்கறது, உங்கள் வீட்லேயும் ஒரு மனைவி இருக்கா, சகோதரி இருக்கா, தாய் இருக்கா, என் கண் திறக்கலையா உங்களுக்கு? அதையும் தாண்டி இன்னைக்கு உடனே அந்த 2 லட்சம் இன்னும் நிவாரணங்களாக அறிவிக்கப்படலை, தண்டனைகள் தள்ளிப்படு. இந்த தண்டனை தள்ளி போட்டிருக்கிறது 3வது பிரிவாக இந்த கேஸில் நம்ம பார்க்கணும். ஏன்னாக்க ஒரு வழக்கு நடக்கணும்னா நீ குற்றவாளி என்று நடைமுறையில் சொல்லப்படும். அதுக்கு அடுத்த கட்டமாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது. அதாவது அந்த குற்றவாளிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. என்னப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குற்றம் நாங்கள் சொல்லிட்டோம், உங்கள் மனநிலை என்னன்னு கேட்பாங்க. எங்கள் மனநிலை சொல்கிறச்சே இவர் சொல்கிற வார்த்தைகளை கவனிக்கணும். எனக்கு அம்மா வயசானவங்க இருக்காங்க, அப்பா கிடையாது, மனைவி இருக்கா, குழந்தை. நீ 2வது மனைவி தான் அந்த கான்ட்ராக்டில் வேலை பண்ணியிருக்காங்க, கடன் இருக்கு, தொழில் இருக்கு, ரைட்டா? அப்புறம் வங்கி கணக்கு முடக்கத்தை அகற்ற வேண்டும். முக்கியமாக அது கவனிங்க. ஒரு குற்றவாளி வங்கி கணக்கு அகற்றவன எங்கேயாவது சொல்ல முடியுமா? ஒரு குற்றவாளிக்கு தண்டனை பெற்ற பிறகு அவனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டே போய்விடும். இப்போ இடியில் முடக்கிறாங்க, இல்லை நான் குற்றவாளி இருக்கா, எனக்கு குற்றவாளி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, தண்டனை கொடுக்க போறீங்க, இடியில் முடக்கிற சொத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்ல முடியுமா? இது எப்படி சொல்வாருக்கான வங்கி கணக்க? அந்த அளவுக்கு தைரியமா. இன்னொன்று அந்த விஷுவில் பார்த்துருப்பீங்க, மாநில சகோதரி அவர் ஜாலியாக ஹாய் அப்படிலாம் கை காட்டிட்டு போறாரு. அது அந்த தண்டனை கிடைச்சதுக்கான பீரியுமே கணக்கில். ஆனால் அவங்க வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, கதறினாரு, அழுதாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பல பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்கும் போது நீதிமன்றம் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் ஆகும், யாரும் பார்க்க முடியாது. அதனால உள்ள என்ன நடந்தது தெரியாது. வெளியில வரும்போது காவல்துறை கூட கேஷுவலா சிரிச்சு பேசிட்டே வர. அதான் நான் அவங்க சொன்னதுக்கு முன்னுக்கு பின்னா இருக்கு. அவர் கதறினாங்கிறதுக்கும் அவர் இப்படி ஜாலியாக ஒரு கையில் புக்கை வச்சுட்டு இப்படி போகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, அட நம்ம உள்ளே இருக்க போகிறோம். அதாவது செந்தில் பாலாஜிக்கு ராயல் ட்ரீட்மெண்ட் நடந்தது, கைதியாக இருந்தது, அது அண்டர் ட்ரையல் பிரச்சனை. ஆனால் இவர் குற்றவாளி, நம்ம புழலுக்கு தானே போகிறோம், நம்ம ஆளுங்கட்சி தானே, அனுதாபி தானே, எல்லா வசதியும் பிள்ளைங்க இருக்க மாதிரி நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற நினப்பா என்னன்னு தெரியல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னொரு விஷயம், இன்னைக்கு காவல்துறை இப்போ சொல்லும்போது அவர் இஸ் மீன் கன்விக்டட் ஆகும்போது எப்படி தள்ளி நடக்கிறாங்க பாருங்க. அவர் கிட்டேயே தொடரல, அவர் எங்கேயே தப்பிச்சு போகிறதுக்கான முகாந்திரம் உண்டு ஓடி போகிறதுக்கு. ஏன் அப்போ நெருங்கி இல்லாமல் தள்ளி ஒரு மரியாதை கொடுத்து நடக்கிறாங்க? இதை வன்மையாக கண்டிக்க வேண்டியது இல்லையா காவல்துறை? இன்னொரு விஷயத்த சொல்கிறோம், இன்னைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வர்றீங்க, அவரை அழைச்சிட்டு போவாங்க, மற்றவங்களெல்லாம் இன்னைக்கு உடலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சரி, அந்த கோர்ட்டுக்கு மட்டும் போகிறதுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், ஏன் மற்ற இடத்துக்குலாம் போகக்கூடாது நீங்கள் தட்டிங்க? அதோட அவசியம் என்ன? இன்றைக்கி எங்கள் ஜூனியர்கள்லாம் மட்டும் அட்வொகேட்லாம் அலோவ் பண்ணுறாங்க. கீழே ஃபேமிலி கோர்ட்டு இயங்குது, குடும்ப நல்ல நீதிமன்றம் இயங்குது. அதுக்கு நிறைய பார்ட்டிகள் வருவாங்க, கூட அம்மாக்கள்லாம் வருவாங்க சாட்சியமாக, அவங்களாம் இன்றைக்கி தடுக்கப்பட்டார்கள்.
போகக்கூடாதுன்னு. ஏன் என்ன கெடுபிடி? என்ன ராயல் கான்விக்டா இல்லை தேசத்துக்கு இது பண்ண வந்திருக்காரா? ஏன் காவல்துறை இந்த மாதிரி செஞ்சது? அது உயர்நீதிமன்றத்துடைய பதிவாளர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா கேம்பஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ஜட்ஜஸ் கமிட்டி உயர்நீதிமன்றத்தில். அதுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வழக்காடிகளுக்கெல்லாம் கூட துன்புறுத்தப்பட்டாங்கன்னு. இந்த அளவுக்கு காவல்துறை இறங்கி செய்ய வேண்டிய வேலை என்ன, அவசியம் என்ன? இதை யாராவது கேட்பாங்களா? இதை இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்து தள்ளி வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, அதில் பார்த்தீங்கன்னாக்க பாப்பநாகரத்தில் கர்நாடகா நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கிறது. 3 டிஃபரன்ஸ் இது. ஆமாம், குற்றவாளி என்று அறிவிக்கிறது. அவர் கூண்டில் தான் நிற்கிறார், கீழே கூட கூண்டில் நிற்கிறாரு, குற்றவாளியாக இருக்கிறது. அறிவித்த உடனே இதே மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்குறாரு நீதியரசர் குன்ஹா அவர்கள். அப்போ மேடம் சொன்ன வார்த்தை, நான் அந்த டீமில் இருந்ததுனால எனக்கு தெரியும். மேடம் சொன்ன வார்த்தை, பி குமார் சீனியர் கவுன்சிலர் பக்கத்தில் நிற்கிறாங்க. மேடம் உங்களை கேட்குறாரு. எஸ் மிஸ்டர் குமார் இங்கிலீஷில் சொன்னாங்க. எஸ் மிஸ்டர் குமார், ஐ ஹவ் பீன் பொலிட்டிக்கலி வெகமெண்டலி பனிஷ்ட் இஸ் வெண்டட்டா அகேன்ஸ்ட் மீ. அதாவது அரசியல் ரீதியாக நான் பழி வாங்கப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் அவங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ இந்த கவுன்ஸுக்கு அதை கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை கேட்ட குன்ஹா அவர்கள் 1/2 மணி நேரம் கழிச்சு வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மேடத்தை வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துனாங்க. அப்போ கூட அவங்க உட்காரல, பெஞ்சில் தான் உட்காந்தாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், அவங்களுடைய மாண்பு எப்படி இருக்குன்னு. அவர் உள்ளே போயிட்டு வந்து 1/2 மணி நேரத்தில் திருப்பி அந்த பனிஷ்மெண்ட்டை பாசிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் வழக்கில் பண்ண போதே இந்த கயவனுடைய வழக்கில் 4 நாள் கேப்பு கொடுத்து, டைம் கொடுத்து 2ஆம் தேதி தீர்ப்பு வர வேண்டிய அவசியம் என்ன? பொள்ளாச்சி வழக்கில் கூட இப்போ 9 பேர் உள்ள தள்ளினாங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணாங்களா? இவருக்கே 4 நாளுக்கு தெரியும். ஏன்னாக்க கீழமை நீதிமன்றங்கள் தமிழக நீதித்துறை கீழே இயங்குது, தமிழக இயங்குது. அப்போ ஈவன் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியில் அந்த வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் கூட உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் அறிவிச்சது அவங்கள குற்றவாளின்னு, என்ன தண்டனைங்கிறது. இவர் இந்த கயவனுக்கு மட்டும் ஏன் அது? அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 நாள் கழிச்சு யாரை கன்சல்ட் பண்ண போகிறாங்க? இப்போ அவர் சொல்கிறாங்க அதுக்குள்ளே மேல்முறையீடு போகட்டும், போகிறத பற்றி அது அவங்களோட கடமை. இப்போ இந்த பெண்ணானவள் இந்த சகோதரிக்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சகோதரி வந்து மேல்முறையீடு செய்யும். நம்ம பனிஷ்மெண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். பனிஷ்மெண்ட்டில் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பல பெண்களும் இதில் இருந்தால் தான் நமக்கு கதை வருது. ஆனால் இதில் ஒரே ஒரு குற்றவாளியை மட்டும் காப்பாற்றி வச்சு பண்ணி மற்றவங்களை காப்பாற்றிருக்காங்க. மற்ற குற்றவாளிகளுக்கு செஞ்ச, மற்ற பெண்களுக்கு செஞ்ச கொடுமைக்கோசரம் அந்த கயவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். 1. 2வது, இப்போ தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க, அவங்க எதிர்த்தரப்பில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரிலாம் பேங்க் அக்கௌண்ட்டு வயசானவங்க எல்லாம் சொன்னாங்கன்ட்டு. இந்த கயவன் பல திருடுகளை பண்ணி 20 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதில் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து அது வீடு கட்டிதான் அந்த வீடுகள் இடிக்கப்பட்டது. வீட்டில் நடந்த எஸ்ஐடி டீம் போய் ப்ரோவ் பண்ண போது பல தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்ஸ், லேண்ட் கிராபிங் எடுத்துகிட்டு அழிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் இப்போ தீர்ப்புரையில் வந்தால் தான் தெரியும், அது நம்ம கையில் கிடைக்காது. அப்படி இருக்கிறச்ச இவருக்கு லீனியன்ஸை காட்டாமல் தமிழகத்துடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கணும், இல்லை அவர் மரண தண்டனை கொடுத்தே ஆகணும், மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கேட்டதை சொல்ல நாங்கள் அதிகமாக கொடுக்கணும்னு சொன்னது சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் அவனுக்கு அவ்வளோ லீனியன்ஸ் பார்க்குறீங்க? இப்போ அதே பொள்ளாச்சி வழக்கில் என்ன சொல்கிறாங்க, இவங்க மேல்முறையீடு போனால் தமிழக அரசு மேல்முறையீடு போய் அவங்களுக்கு மரண தண்டனை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் மட்டும் ஏன் அவங்க சொல்லலை? அப்போ திமுக நிர்வாகிங்கிறத ஒத்துக்கிறாரா முதலமைச்சர்? அவர் தானே காவல்துறையை கையில் வச்சிருக்காரு, ஏன் அப்படி சொல்ல? அதனால இந்த பெண்மணியானவள் சகோதரிக்கு ஒரு வேண்டுகோள், அண்ணா சகோதரி, இந்த பெண் வந்து கிராஸ் அப்பீலுங்கிறது போடணும். அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடும்போது அந்த அம்மா வந்து குறுக்கு இன்னொரு அப்பீலை போட்டு இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது, சரி மரண தண்டனை கொடுத்தா வெல் அண்ட் குட், கொடுக்கலனாக்க ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட இல்லை மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கிராஸ் அப்பீல் போடணும். போட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் போட மாட்டாங்க, நார்மலாக கவர்மெண்ட் போட்டாங்கணும். குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, குறைவாக இருக்குன்னு சொல்லி இப்போ பொள்ளாச்சியில் கூட மேல் வழக்கு போடுவாங்கிறாங்கல்ல, அப்போ இதில் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதனால் இந்த சகோதரிக்கு ஒரு வேண்டுகோள், இவங்க வந்து உடனே ஒரு இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது என்ஹான்ஸ் பண்ணணும், உயர்த்தணும்னு சொல்லி ஒரு அப்பீலை வந்து உள்ள தள்ளணும். கேட்டோன்னா நிச்சயமாக உயர்நீதிமன்றம் இந்த டாஸ்மாக்லாம் குட்டுற மாதிரி இந்த வழக்கில் நிச்சயமாக குட்டுப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாதுன்னு எங்களோடது. ஏன்னா இதில் இவ்வளவு லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் அக்யூஸ்டாகவே காட்டவே இல்லை. யார் அந்த பெண்மணி சொல்லியிருக்கா, அந்த பெண்மணியை வந்து சொன்னதை ஸ்டேட்மெண்ட் பேசிக்கில் அந்த யார் 3வது ஆளுச்சரோ அவங்கள வந்து குற்றவாளியை அதில் காட்டியிருக்கணும், காட்டலை. அப்படி இருக்கும்போது இது என்ன ஒரு
ஒரு விதத்துல சீக்கிரத்தில் சொல்றது, சீக்கிரத்தில் வர வேண்டிய சட்ட ரீதி இருக்கு. ஓரளவுக்கு இருந்தாலும் இதுல பல விஷயங்கள் கேப் ஃபில்லிங் வாங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி நிறைய ஒரு ஒரு ஸ்லைட்டா போட்ட டச் அண்ட் மூவ்வாங்க, விட்டு பிடிச்ச மாதிரி இருக்கே தவிர முழுமையா போனது. ஆனால் தீர்ப்புரையை படிச்சா தெரியும் எதனால வரல. இதுல டிஜிட்டல், இந்த தருணத்துல டிஜிட்டல் இதுல எல்லாம் வந்து கான்வர்சேஷன் தான் மெயின் சொல்லிட்டு அவரோட வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அப்ப டிஜிட்டல் கான்வர்சேஷன் மெயின்னாக்க அந்த ரெக்கார்ட்ல யார் யார் பேசினாங்க கொண்டு வரணும் இல்லையா? தேர்றது அபேட்டர் தூண்டுறாங்க, அப்ப அவங்களையும் கொண்டு வரணும் இல்லையா? ஏன் கொண்டு வரல? ஏன் அக்யூஸ்டா காட்டல? இவரை மட்டும் ஏன் காட்டிருக்காங்க? இவரை மட்டும் பலிகாடு ஆக்கிட்டு மற்றவங்க தப்பிக்க வரலாம். தப்பிக்க போறது யார்? யார்? கான்வர்சேஷன்ல அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருக்கலாம், நார்மலான ஏதாவது விஷயங்களா இருந்திருக்கலாம் இல்லையா? அது எப்படி சொல்ல முடியும்? அதாவது நார்மலா இருக்குன்னு சொன்னானாக்க தைரியமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலீங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. அது வந்து அந்த தீர்ப்புரையை படிச்சா தெரியும். நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப வந்து இந்த கால் ரெக்கார்டரை பத்தி இவங்க பேசுறச்ச இந்த கோட்டூர்புர காவல்துறை ஏன் வந்து இதை வந்து ஒரு பத்திரிகைகளில் பிரசுரம் பண்றதுக்கோசரம் இதை ஃபாலோ பண்ண ரிப்போர்ட்டர்ஸை செல்லில் பிடிக்கிட்டாங்க, விசாரணைக்கு வரணும்னு சொல்லி சமன் கொடுத்தாங்க. நடந்ததா? அப்ப ஏன் நீங்க பயப்பட்டீங்க? ஏன் பயப்பட்டீங்க? அதுக்கப்புறம் அவங்க போய் ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டு டைரக்ஷன் கொடுத்து அந்த செல்லை வாங்கினாங்க. அப்போ கூட ஹைகோர்ட் அவங்களோட வன்மையாக கண்டிச்சது நீதிமன்றம். ஏன் அவங்க செல்ல பிடுங்குறீங்க? அவங்க ஒரு விஷயம் தப்பு நடக்குதா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதுக்கு அனுமதி உண்டு, லிபர்ட்டி உண்டு, ஃப்ரீடம் இருக்கு, ப்ரெஸ் ஃப்ரீடம், ஏன் தடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அப்படி இருக்கச்சு அந்த ஃபோனை பிடிக்கணும். நீங்க இந்த கயவன் எத்தனையோ ஃபோன்களை யூஸ் பண்ணியிருக்கான், அத்தனை ஃபோன்களையும் எடுத்து பார்த்தாங்களா? அந்த ஃபோன்களில் யார் யார் இருந்தா, யார் யார் போனா, யாரோட எல்லாம் நடந்தது அப்படிங்கலாம் தெரியணும். இப்போ இந்த ஒரு 2வது மனைவி அங்கே கான்ட்ராக்ட் பேசிஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பண்ணாங்க, அது வழியாக தான் உள்ளே போவேன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கச்சு அந்த மனைவியும் ஏன் அக்யூஸ்டா காட்டல? ஷீஸ் அபேட்டர். அவங்க உதவியில் தானே ஈஸியாக போனாங்க. அப்போ அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அஃபீஷியல்ஸ்லாம் அங்கே செக்யூரிட்டியில் எப்படி சும்மா இருந்தாங்க? இல்ல, அந்த ஒய்ஃபோட அக்னாலஜ்மெண்ட் இல்லாம இருந்திருக்கலாம். ஹீஸ் கோயிங் பட் இந்த பர்பஸ் அப்படின்ற அக்னாலஜ்மெண்ட் ஒய்ஃப் அந்த பெண்ணை பார்க்க போறதுனால தானே உள்ள போனாங்க. அந்த மேனேஜ்மெண்ட்டை விசாரிச்சது யாரு? அந்த மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ் யாரு? இந்த கேம்பஸ் இன்சார்ஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில அவங்களாம் விசாரிச்சிருப்பாங்கல்ல. இந்த பெண் உள்ள போய் தானே இதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த காலகட்டத்துல செனட் கமிட்டியில மெம்பரா இருந்தது யாரு? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி வந்து அந்த செனட் மெம்பரா இருக்கிறாங்க. அப்ப வந்து அது இருக்கிற சமயத்துல தான் இந்த அம்மாங்கெல்லாம் வராங்க. நம்மளுடைய கணக்கு, ஏன்னா எல்லாட்டையோட சீக்கிரம் போக முடியாது. அதுக்கப்புறமாக தான் அவர் துணை முதலமைச்சராலும் அதை ரிசைன் பண்றாரு. அப்ப அவர் விசாரிக்கப்பட்டாரா? எப்ப வந்து ஒரு சட்டமன்றம் நடக்கும் போதே என்ன ஓப்பனாக எங்க அனுதாபின்னு சொன்னாங்க, நிர்வாகின்னு ஒரு பக்கம் எடுக்கிறாங்க, ஒருத்தர் அனுதாபின்னு எடுக்கிறாங்க. அப்ப அனுதாபினாக்கா அந்த அனுதாபியை உள்ள விட்டது அந்த செனட்ல மெம்பரா இருந்த உதயநிதி ஸ்டாலின். ஏன் மக்கள் நினைக்க மாட்டாங்க? முகாந்திரம் இருக்கா இல்லையா? இல்லாட்டா எல்லாரும் சர்வசாதாரணம் உள்ள போயிட முடியுமா? சரி, உதயநிதி ஸ்டாலின் செனட்ல மெம்பரா இருந்த நிர்வாகத்துல அப்பயே அந்த குட்டி செவர்களா இருந்து இந்த செவர்கள் உயரத்துல ஏன் வந்து நிர்வாகத்தை சரிப்படுத்தல? இன்னைக்கு முதலமைச்சர் பதில் சொல்வாரா? அப்ப பெண்ணுடைய வாழ்க்கைகள்லாம் அழிக்கிறதுக்கு யார் மூல காரணமா இருக்காங்க? நிர்வாக சீர்கேடு. அதுல செனட்ல இருந்த மெம்பர் இப்ப அவங்க ஃபேமிலியில் இருந்தாங்க, அது பதில் சொல்லுவாங்களா? கேட்டா உடனே கவர்னர் வந்து ஒன்லி சூப்பர்வைசரி தான், நிர்வாகம் இது செனட் பதிவாளரும் செனட்டும். அப்ப செனட் மெம்பர் இவர் என்ன பண்ணாரு? இந்த கேள்விகள் வருதா? அப்ப இதுக்கெல்லாம் விடை சொல்லல, அமைதி காக்குறாங்கல்ல. அதையே அர்த்தம் அந்த 4 நாளும் ஜாலியா இருக்கலாம், புழலுக்கு போனதாங்கிறாங்க. ஒரு குற்றவாளிக்கு உடனே உன் தண்டனை இதுதான் சொல்லி அவனுக்கு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு முன் வரலையே. காரணம் சொல்ல முடியுமா? இதாங்க பல வழக்குகளில் பார்த்துருக்கோம் சகோதரி. உடனே பனிஷ்மெண்ட் வரும். ரொம்ப ரேரஸ்ட் தான் 1 or 2 பிரேக் கொண்டு வரும். எப்படியாப்பட்ட வழக்கு வந்து எனக்கு தெரியும். இதுல முக்கியமான விஷயம், இதுல சொல்றதுக்கு ஒன்று மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா 12 பிரிவுகளில் 11 பிரிவுகளில் ஹஸ் பீன் ஃபவுண்ட் கில்ட்டி, குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கலி டிவி ஆக்ட்ல இருந்தாலும் 2 வருஷம் அந்த கவுண்ட்டு, இதுக்கு 10 வருஷம், அதுக்கு மேலேயும் கொடுக்கல. ஏன்னா 11 இன்சிடென்ட் வருது. 11 இன்சிடென்ட்ல எந்த 11 இன்சிடென்ட் என்ன? இந்த பெண்ணு மட்டும் தான் இருந்திருக்கா. அப்போ 11 வருதுனாக்க அதையும் தாண்டி தடயங்களோ விசாரணை செய்த போது வேற ஏதோ சமாச்சாரங்கள் உள்ள ஓடி இருக்கு. அதான் 11 பிரிவு வருது. அப்படி இருக்கும் பட்சத்துல உடனே தண்டனை அறிவிச்சிருக்கலாமே, ஃபுல் 100க்கு 100 அவுட் ஆஃப் கில்ட்டி. அப்ப ஏன் டிலே? வாட் இஸ் த மேட்டர்? அது உணர்வு வந்து பொதுமக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க, ஏன் டிலே? இந்த ஜூன் 2ஆம் தேதி அவருக்கான குற்றம் வந்து சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து மேல்முறையீடு பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா?
100%. இன்னைக்கு அவங்க வழக்கங்க சொல்றாரு, நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீடு மேல்முறையீடு வந்தாலும் உயர்நீதிமன்றம் தலையிடாது, சஸ்பென்ஷன் கொடுக்காது, ஸ்டே பண்ணாது, கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டு பெயில் கேட்பாங்க இல்லையா, அது நடக்காது. ஏன்னா இது விளாபரியாக இந்த ஐச்சாட்டியங்கள் பண்ண விதங்கள் எல்லாம் உலகமே பார்த்தது, பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்படி இருக்கிற பொள்ளாச்சி வழக்குகளும் கிடைக்காது, அதில் இன்னும் ஜாஸ்தியாகும் தான் எங்களுடைய கருத்து. இதில் இன்னும் பனிஷ்மெண்ட் என்ன வருதுன்னு தெரியல. தெரிஞ்சானாக்கா மரண தண்டனை தான் வெல் அண்ட் குட், இல்லாட்ட லைஃப் இம்ப்ரெஷன் இருந்தால் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் ஆனால் தமிழக அரசு கொடுக்காது. அது பாதிக்கப்பட்ட பெண் தான் தன் மேலே முறையீடு செய்து விடாப்படியாகும். இது நடந்து முடிஞ்சது. இது நடந்த குறுகிய காலகட்டத்தில் ஈசிஆர் பெண்களை துரத்தினாங்கல்ல. இப்போ இந்த அரக்கோணம் பெண் விஷயத்துல வெளியில லீக் ஆச்சு. எப்போ லீக் ஆச்சு? ப்ரெஷர் கொடுத்து மக்கள் பேச ஆரம்பிச்சு, எதிர்கட்சிகளாக பேசப்பட வருது. அப்போ பெண்களை எங்கே பாதுகாக்கிறாங்க இவங்க? முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாணவியினுடைய வழக்கில் அந்த மாணவிக்கு தெம்பு கொடுத்து பேச ஆரம்பித்து லீடு கொடுத்ததே பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய கையெடுப்பு தான் அதுக்கு காரணம். அந்த பொண்ணுக்கு தைரியம் வந்தது, ரைட்டு இப்படி இருக்காங்க, நம்மளோட ஒரு எதிர்கட்சி நம்மளுக்கு துணை இருக்காங்க, இந்த குற்றவியல் சட்டத்தில் மாற்றங்கள் இருக்குன்னா தைரியமாக வழியில் வந்தாங்க. இது என்ன படிப்பினாக்க, பெண்களுக்கு இன்னும் பாரதியார் என்ன சொல்கிறாரு, ஏதாவது எப்போ பெண் விடுதலை, ஒரு பெண் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தனியாக போராடாதான் பெண் விடுதலை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சமூக நீதி, பெண்ணுக்கு முன்னுரிமை. என்ன முன்னுரிமை? இன்னைக்கு முன்னுரிமை உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி தமிழக அரசு வழக்கறிஞர்னால இல்லை மேடம் நீங்கள் இப்பயே அனௌன்ஸ் பண்ணுங்கள், ப்ரெஷர் கொடுத்தாங்களா கோர்ட்டில்? இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? இதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாக்க, இது ஒரு டிலே, சீக்கிரமாக கிடைச்ச ஜஸ்டிஸ், டினைன் ஜஸ்டிஸ் சொல்லாமல், பட் இதில் சில நான் குறிப்பிட்ட மாதிரி நிறைய முடிவு செலவுகளில் நிறைய கேப்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் அன்ஆன்சர்டாக இருக்குது. எப்போ இந்த அந்த இது தவிர துறை ரீதியாக அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த கூட்டுறவுத்தானே அவங்க வழக்குகளில் என்ன ஆச்சு, அது இண்டிபெண்ட்டாக ட்ரை பண்ணுன்னு இருக்க ஏபி இந்த புதிய நியாய சங்கீதாவில். அப்போ அந்த வழக்குகள் என்ன ஆச்சு, அந்த வழக்குகள் நடக்கிறதா, அதை பற்றி இதில் என்ன வந்தது, அவங்க விசாரிக்கப்பட்டாங்களா, இதெல்லாம் தீர்ப்புரையை பார்த்தா தீர்ப்புரை நமக்கு கிடைக்காது. அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் கொடுப்பாங்க. அந்த ஆண் உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் போவாங்கல்ல, அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரியில் பார்க்க முடியும். சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பார்க்க முடியும். அப்போ பார்த்தானாக்க உண்மைத்தன்மை என்னங்கிறது வெளியில் வரும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். முதல்ல இதுவே கெஸ்ஸிங் 4 நாள் கேப், அதுவே மக்கள் ஏற்றுக்கிறது தயாராக இல்லை இன்னைக்கு. ஓகே, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.